அத்தியாயம் 57. அடுத்து என்ன நடக்கப் போகிறது? உலகில் முதலில் அசுரர்கள் தோன்றி 25 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த காலகட்டத்தில் மனிதகுலம் முன்னேறியுள்ளது. மேலும் இந்த அமைப்பு பிரச்சினைகள் எழும்போது அவற்றை விரைவாக கையாளும் அளவுக்கு வளர்ச்சியடைந்துள்ளது. மான்ஸ்டர் அலைகள் போன்ற குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நிகழும்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள விழிப்பூட்டல் மையம் அவற்றை முதலில் கண்டறிகிறது. அந்த தகவலின் அடிப்படையில் உயர் அதிகாரியான டஞ்சியன் மேனேஜ்மெண்ட் பீரோவிற்கு அறிக்கைகள் அனுப்பப்படுகின்றன. இறுதியில் நிலைமை வேட்டைக்காரர் சங்கத்திற்கு விரைவாக பரவுகிறது. நிச்சயமாக சேதத்தை குறைக்கும் செயல்பாட்டில் வேட்டைக்காரர்கள் முதலில் நிறுத்தப்படுகிறார்கள். சம்பவம் நடந்த இடத்திற்கு வேட்டைக்காரர்கள் மட்டும் அனுப்பப்படவில்லை. முக்கிய செய்தி: அன்யாங்கின் கியோங்கி மாகாணத்தில் தற்போது ஒரு அசுர அலை ஏற்பட்டதாக எங்களுக்கு தகவல்கள் வந்துள்ளன. அறிவிப்பாளர் பதட்டமான குரலில் அவசரமாக முக்கிய செய்தியை வழங்கினார். விரிவான தகவல்கள் கிடைத்தவுடன் விரைவில் வழங்குவேன். தாமதமான நேரங்களிலும் கூட செய்தி நிறுவனங்கள் பார்ப்பவர்களுக்கு தொடர்புடைய செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டிருந்தன. சம்பவ இடத்திற்கு ஏற்கனவே வந்திருந்த நிருபர்கள் நிகழ்நேர முக்கிய செய்திக் கட்டுரைகளை பொழிந்து கொண்டிருந்தனர். தற்போதைய முக்கிய செய்திகளை பொறுத்தவரை நீண்ட காலமாக அசுரர்களைப் பற்றி ஆய்வு செய்து வரும் வேட்டைக்காரரும் அசுரர்கள் பற்றிய நிபுணர் ஆராய்ச்சியாளருமான பேராசிரியர் தீன தயாளனை நாங்கள் அழைத்துள்ளோம். ஸ்விஃப்ட் நபர்கள் சம்பவ இடத்தில் கேமராக்களை நிறுத்தியது மட்டுமல்லாமல் நிபுணர்களின் பங்கேற்பையும் உறுதி செய்தனர். வணக்கம், நான் தீனதயாளன். தன்னை சுருக்கமாக அறிமுகப்படுத்திக் கொண்டவர் பேராசிரியர் தயாளன். தற்போது ஹண்டர் அகாடமியில் பணிபுரிகிறார். ஒரு அசுர ஆராய்ச்சியாளராக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் முதல் தலைமுறை வேட்டைக்காரர்களின் ஆரம்ப நாட்களிலேயே அவர் ஆரம்பத்தில் ஒரு தீவிர வேட்டைக்காரராக இருந்தார். நீண்ட காலமாக முன்னணியில் சுறுசுறுப்பாக இருந்த அவர் நடுத்தர வயது தோற்றத்தைக் கொண்டிருந்தாலும் வலுவான உடலமைப்பை பராமரித்தார். இப்போதும் கூட அவரது கம்பீரமான உருவம் செய்தி மேசையில் ஒரு முத்திரையை பதித்துள்ளது. ஆமாம் பேராசிரியர், உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. இவ்வளவு அவசரமான சூழ்நிலையில் உங்களை அழைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். அறிவிப்பாளர் சீராக பேசினார். பரவாயில்லை. தயாளன் சங்கடமாக சிரித்துவிட்டு அடுத்த கேள்விக்காக காத்திருந்தார். நம் நாட்டில் தற்போது ஒரு அசுர அலை ஏற்பட்டு வருகிறது. அசுர அலை என்றால் என்ன என்பதை பார்வையாளர்களுக்கு விளக்க முடியுமா? அறிவிப்பாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பேராசிரியர் தயாளன் பேசத் தொடங்கினார். ஆம், முதலில் ஒரு அசுர அலை என்பது நிலவரைகளிலிருந்து அசுரர்கள் வெளிப்படும் நிகழ்வை குறிக்கிறது. மிகவும் நம்பத்தகுந்த கருதுகோள் என்னவென்றால், நிலவரைக்குள் அசுரர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும் போது இது நிகழ்கிறது. அதை ஒரு நெரிசலான வீட்டிலிருந்து தப்பிக்கும் அசுரர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அது புரிந்து கொள்வதை எளிதாக்கும். ஆமா, எனக்கு புரியுது. பேராசிரியர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டது போல நிலவரைகள் இனி அதிக அரக்கர்களை வைத்திருக்க முடியாத போது ஏற்படும் அசுர அலைகள் என்ற நிகழ்வு தற்போதைய சூழ்நிலை வரும் வரை நிலவரைகளை புறக்கணித்ததன் விளைவாகுமா? அறிவிப்பாளரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக தயாளன் தலையசைத்தார். எனவே அரசாங்கமும் கில்டுகளும் அவ்வப்போது நிலவரைகளை காலி செய்கின்றன. அவர்கள் நிலவரையின் மையப்பகுதியை முழுவதுமாக அகற்றுவதற்காக அதை அழிப்பார்கள், அல்லது நிலவரையை பயன்படுத்த அவ்வப்போது அரக்கர்களை மட்டும் அழிப்பார்கள். உதாரணமாக, ஒரு நிலவரை மிகவும் ஆபத்தானதாக கருதப்பட்டால் அல்லது நிர்வாகத்திற்கு சிரமமான இடத்தில் இருந்தால் அவர்கள் நிலவரையை வெறுமனே அகற்றுவார்கள். மாறாக, அதை நிர்வகிப்பது எளிதாக இருந்தால் அல்லது நிலவரை அதிக மதிப்புடையதாக இருந்தால் வேட்டைக்காரர்களை வளர்ப்பதற்காக அல்லது வளங்களை பெறுவதற்காக கில்டுகள் அதை நிர்வகிக்கின்றன. 25 ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் பெரும் பேரழிவின் போது மனிதகுலம் ஒரே நேரத்தில் விரக்தியையும் நம்பிக்கையையும் பெற்றதாக தயாளன் நினைத்தார். நிலவரைகள் மற்றும் அரக்கர்களின் தோற்றத்துடன் மனிதகுலம் மீண்டும் கணிசமாக முன்னேறியது.
அரக்கர்களின் துணைப் பொருட்களுடன் சேர்ந்து நிலவறைகளில் சேமிக்கப்பட்ட வளங்களும், நிலவறைகளில் மட்டுமே வளர்ந்த தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களும் மனிதகுலத்திற்கு ஒரு புதிய முன்னுதாரணத்தை அளித்தன. சுருக்கமாகச் சொன்னால், நிலவறைகள் மனிதகுலத்திற்கு ஒரு பேரழிவாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் இருந்தன. நிலவறைகளை புறக்கணிப்பதற்கு முன் அந்தந்த நிலவறையை யார் நிர்வகித்து வந்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அரசாங்கத்திலோ அல்லது சங்கத்திலோ யாராவது அதை நிர்வகிக்க புறக்கணித்து தற்போதைய நிலைமைக்கு வழிவகுத்தால் அவர்கள் பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். இந்த எல்லா நிலவறைகளையும் அரசாங்கம் கையாள்வது நடைமுறைக்கு சாத்தியமற்றது. எனவே அரசாங்க ஒப்புதலுடன் கில்டுகள் நிலவறைகளை நிர்வகிக்கின்றன. நிச்சயமாக கில்டுகள் ஆரம்பத்தில் இந்த ஏற்பாட்டை முன்மொழியவில்லை. தங்கள் சொந்த நலன்களை பாதுகாக்க நிலவறைகளை நிர்வகிக்க அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் கில்டுகள்தான் பெரும்பாலும் இருந்தன. ஆமாம், உங்கள் கதையை நான் நன்றாக கேட்டேன். பேராசிரியர் அவர்களே, கிடைத்த தகவலின்படி சங்கத்தின் அவசரகால மீட்புக் குழு அனுப்பப்பட்டுள்ளது. சமீப காலமாக சங்கம் நேரடியாக தலையிடுவது அரிதாகவே உள்ளது. எனவே அவர்கள் நிலைமையை மிகவும் தீவிரமானது என்று மதிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. தற்போதைய சூழ்நிலையுடன் இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? சரி, இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாதல் நான் என் வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆனால் சங்கம் இந்த மான்ஸ்டர் அலையை குறைந்தபட்சம் கிரேடு பி என வகைப்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. தயாளன் தொடர்வதற்கு முன் தனக்கு முன்னால் ஒரு சிப் தண்ணீரை குடித்தார். என்ன அசுரர்கள் தோன்றியுள்ளனர் என்பது மிக முக்கியமானது. பரந்த அளவில் அசுரர்களை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். தயாளன் விளக்க 2 விரல்களை நீட்டினார். 1. தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப மட்டுமே செயல்படும் அசுரர்கள். இவர்களை அவர்களாகவே ஆதிகால அசுரர்களாக காணலாம். மாறாக புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். புத்திசாலித்தனம் கொண்ட அரக்கர்கள். பேராசிரியர், இந்த சம்பவத்திற்கு தலைமை தாங்கும் அரக்கனுக்கு புத்திசாலித்தனம் இருப்பதாக கூறப்பட்டால் நமது வேட்டைக்காரர்கள் பெரிய சவாலை எதிர்கொள்ள நேரிடும் அல்லவா? அறிவிப்பாளர் எங்கள் வேட்டைக்காரர்களைப் பற்றி முக்கியத்துவம் கொடுத்து பேசினார். என்னால் உறுதியாகச் சொல்ல முடியாது. உண்மையில் அசுரனுக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் பேச்சுவார்த்தைக்கு இடமிருக்கலாம். தயாளன் தொடர்ந்து விளக்கினார். புத்திசாலித்தனம் கொண்ட அசுரர்கள் எப்போதாவது மனிதர்களுக்கு முன்மொழிவுகளை வழங்கியுள்ளனர். வேட்டைக்காரர்கள் தங்கள் நிலவரையை பாதுகாக்கவும் தங்கள் உயிரை பராமரிக்கவும் ஒரு ஒப்பந்தத்தை வழங்கிய வழக்குகளும், வேட்டைக்காரர்கள் தங்கள் உயிரைக் கேட்டு பேச்சுவார்த்தைகளை தொடங்கிய வழக்குகளும் உள்ளன. எனவே முன்னணி அசுரன் புத்திசாலியாக இருந்தால் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு எப்போதும் இருக்கும். தயாளன் இந்த விஷயங்களைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தபோது அறிவிப்பாளர் அவரை குறுக்கிட்டார். இப்போதுதான் முக்கிய செய்தி வந்துள்ளது. ஹண்டர் அசோசியேஷன்ஸ் அவசரகால மீட்புக் குழு சம்பவ இடத்திற்கு வந்துள்ளது. சம்பவ இடத்தில் உள்ள கேமராக்களை நாங்கள் இணைப்போம். செய்தி தொகுப்பாளரும் பேராசிரியர் தயாளனுக்கு காட்டப்பட்டு வந்த திரை மான்ஸ்டர் அலை நிகழ்ந்த இடத்திற்கு மாறியது. சம்பவ இடத்தில் அவசரகால மீட்புக் குழுவின் உறுப்பினர்கள் கூடியிருந்தனர். அவர்களுக்கு முன்னால், நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறோம். அசுர அலையை வழிநடத்தும் அசுரன் பேசினான். பேராசிரியர் குறிப்பிட்டது போல பேச்சுவார்த்தை என்ற சொல் வந்துவிட்டது. இந்த அமைப்பு அதிக புத்திசாலித்தனத்தைக் கொண்டுள்ளது போல் தெரிகிறது. இருப்பினும் வேட்டைக்காரர்கள் இந்த திட்டத்தை நிராகரித்தனர். தயாளன் எதுவும் பேசாமல் திரையை வெறித்துப் பார்த்தான். பேச்சுவார்த்தை பற்றி குறிப்பிடும் அசுரன் இன்னும் அதிகமாகச் சொல்வது போல் தோன்றினாலும் அது கேட்கும்படியாக இல்லை. மாறாக வேட்டைக்காரர்கள் நிருபர்களை பின்னுக்குத் தள்ளியதால் திரை படிப்படியாக தன்னைத்தானே விலக்கிக் கொண்டது. வேட்டைக்காரர்கள் தாக்கப் போகிறார்கள் போலிருக்கிறது. அவசரகால மீட்புக் குழுவைச் சேர்ந்த வேட்டைக்காரர்களில் ஒருவர் இடம்பெயர்ந்தார். அவரது முழு உடலிலிருந்தும் ஒளி வெளிப்பட்டது. அது ஹண்டர் மதனா? ஒரு கணம் திரையை பார்த்தபடி தயாளன் யோசித்தார். மதனா? அவள் ஹண்டர் அகாடமியின் பட்டதாரி,
அவள் புதுமுக நாட்களில் தயாளன்தானே அவளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவள் முன்னேறிவிட்டாள், அதனால் அது விரைவில் தீர்க்கப்பட வேண்டும். அவளுடைய தற்போதைய தரம் பி, ஆனால் தயாளன் வித்தியாசமாக யோசித்தார். அவள் இப்போது ஒரு ஏ கிரேடு வேட்டைக்காரனாக இருந்தாலும் கூட அது ஒரு பிரச்சனையாக இருக்காது. அவளுடைய திறமைகள் மிக உயர்ந்தவை. அதனால்தான் அவள் சிறந்த கில்டில் சேர்ந்தாள். இப்போது அவளுடைய சொந்த விருப்பப்படி அவசரகால பதிலளிப்பு குழுவில் சேர்ந்தாள். தெய்வீக சக்தியை பயன்படுத்தி நடத்தப்பட்ட தாக்குதலா? மேலும் இந்த அசுர அலையில் உள்ள பல அசுரர்கள் இறக்காதவர்களாக தோன்றினர். டெத் நைட்ஸ் மற்றும் லிச் போன்ற தோற்றமுடையவர்கள் கூட இருந்தனர். அவர்கள் அனைவரும் இருளின் பண்பைக் கொண்டிருந்தனர். இருள் ஒளி பண்புக்கு எளிதில் பாதிக்கப்படக்கூடியது. மதனாவின் திறன் தெய்வீக சக்தியை ஒளி பண்புடன் பயன்படுத்தி தாக்குதலை உள்ளடக்கியது. அவளுடைய திறமைகளில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அரக்கர்கள் முதலில் பேச்சுவார்த்தைகளை முன்மொழிந்தபோது அவசரகால மீட்புக் குழு அதை நிராகரித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக நிலைமை தெளிவற்றதாக இருந்தது. அரக்கர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு ஒப்புக்கொண்டால் மனிதகுலத்தை கைவிட்ட வேட்டைக்காரர் சங்கத்திற்கு அது கெட்ட பெயரை ஏற்படுத்தும். ஆனால் பேச்சுவார்த்தைகளை மறுப்பதா? அவர்கள் மறுத்து குறிப்பிடத்தக்க சேதத்தை சந்தித்தால் அதுவும் சமமாக விரும்பத்தகாததாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் அவசரகால மீட்புக் குழு ஒரு வழக்கமான அணுகுமுறையை தேர்ந்தெடுத்தது. அவர்கள் மதனாவை மையமாக கொண்டிருந்தனர். அருகிலுள்ள வேட்டைக்காரர்கள் அவள் மீது பஃப் திறன்களை பயன்படுத்தினர். தற்போதைய சூழ்நிலையை எப்படி பார்க்கிறீர்கள், பேராசிரியர் அவர்களே? இந்த சூழ்நிலையிலும் கூட அறிவிப்பாளர்களின் கேள்விகள் நிற்கவில்லை. ஒருவேளை உறுதிமொழி தேவைப்பட்டிருக்கலாம். சரி, அது எல்லாம் பிரமாண்டமான வார்த்தைகள். இந்த மான்ஸ்டர் அலை விரைவில் முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறேன். டெத் நைட் ஒரு ஏ கிரேடு அசுரனாக இருந்தாலும் அதன் சக்தியை தனியாகச் செலுத்துவது சவாலானது. எனவே தயாளன் தற்போதைய சூழ்நிலையை நம்பிக்கையுடன் பார்த்தார். உண்மையில் அப்படித்தான் தெரிகிறது. வேட்டைக்காரர்களின் தாக்குதல் இப்போதுதான் தொடங்கிவிட்டது. அறிவிப்பாளர்களின் முகபாவனை பிரகாசமாகியது. மதனாவின் தெய்வீக சக்தி தாக்குதல் அசுரர்களை நோக்கி இயக்கப்பட்டது. ஒரு பெரிய வெடிப்புடன் புகை காற்றை நிரப்பியது. ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக மான்ஸ்டர் அலை குறிப்பிடத்தக்க உயிரிழப்புகள் இல்லாமல் நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. அறிவிப்பாளர் பேசுவதை நிறுத்தினார். தயாளன் அமைதியாக இருந்தார். திரையை மட்டும் விரித்துப் பார்த்தார். இல்லை, ஸ்டுடியோவுக்குள் இருந்த அனைவரும் அமைதியாகிவிட்டனர். ஆமா, புகை வெளியேறிய பிறகு தோன்றிய காட்சியில் அது அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது. வேட்டைக்காரர்களின் தாக்குதல் தடுக்கப்பட்டது. மேலும் தாக்குதலைத் தடுத்து அசுரன் டெத் நைட். ஆனால் பிரச்சனை அதுவல்ல. டெத் நைட் ஒரு பெரிய கேடயத்தை வைத்திருந்தார். மேலும் கேடயத்தின் முன் ஒரு சக்தி வாய்ந்த கவச உடை தொங்கவிடப்பட்டிருந்தது. எல்லோரும் அமைதியாக இருந்தபோது கவச உடை மட்டும் அதன் இருப்பைக் காட்டியது. ஒளிபரப்பிற்குப் பிறகு வேட்டைக்காரர் சமூகமும் ஹண்டர் நெட்டும் குழப்பத்தில் ஆழ்ந்தனர். அது உண்மையிலேயே ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருந்தது. அன்யாங்கில் சக்தி வாய்ந்த கவசம் உடைகள் தோன்றினர். படபடக்கும் கவச உடையின் படம். அது வேறு யாருமல்ல, டெத் மெய்ச்சான். ஜப்பான் கொரியாவில் விஷத்தை கட்டவிழ்த்திவிட்டது. ஜப்பான் மன்னிப்பு கேளுங்கள். அசுரன் ஒரு பெண்ணாக மாறினான். தயாளன், அங்கே ஏதோ வித்தியாசமா இருக்கு. அது ஒரு ஓரணச் சேர்க்கையாளர். ஹண்டர் அசோசியேஷன் வரதன், சரியா? இந்த சங்கத் தலைவர் ரொம்ப திறமையற்றவர். விருப்பம் 674. விருப்பம் இல்லை 1. அடடா, சங்கம் என்ன பண்றது? அவங்களுக்கு நம்மகிட்ட கமிஷன் வாங்க மட்டும்தான் தெரியும். அவங்க ரொம்ப திறமையற்றவங்க. சீரியஸா? அந்த ஆளோட தோக்குதா? சங்கத் தலைவர் ஏற்கப்படவில்லை. உண்மையான பெயர் அமைப்பு. இல்லை, என்ன அது அந்த தாக்குதலை தடுக்குமா?
உடை நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததா? இதில் உண்மையிலேயே ஏதாவது தர்க்கம் இருக்கிறதா? டெத் நைட்டை அடக்க ஒரு கட்சியை தேடுகிறேன். 1 இன் கீழ் 10. 10 பேர் இருந்தால் நீங்கள் அடக்கப்படுவீர்கள். ஆனால் அசுரனுக்கு அடுத்த வேட்டைக்காரனை பற்றி என்ன? அவன் ஏன் அந்த அசுரனுடன் இருக்கிறான்? ஆமா, இப்போ பார்க்கும்போது அப்படித்தானே தோணுது. என்ன நடக்குது? அந்த ஆள் அந்த அரக்கனிடம் சிக்கிக் கொண்டானா? இந்த பைத்தியக்கார டெத் நைட்டை அனைத்து வேட்டைக்காரர் தாக்குதல்களிலிருந்தும் பாதுகாக்கும் டெத் நைட். இது ரொம்ப நல்லா பிளாக் பண்றதா? இந்த ஆளு என்ன அடையாளம்? பயங்கரமானது. கொரியாவின் அழிவுக்கு புறப்படுவோம். ஐயோ, இந்த ஆள் ஒரு எஸ் கிரேடு அசுரன் இல்லையா? டெத் நைட் ஏ கிரேடு. இது என்ன முட்டாள்தனம்? மறுபுறம் ஐட்டம் டிராவின் நடுவில் இருந்த சரித்திரன் கூட ஹண்டர் நெட்டுடன் இணைந்தார். ஐயோ, திடீரென்று என்ன ஆச்சு? அசுர அலை பற்றிய அவசரச் செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. இந்த சூழ்நிலையில் விளையாடுவதற்கும் டிரா செய்வதற்கும் எந்த மனநிலையும் இல்லை. சரித்திரன் ஹண்டர் நெட்டில் உள்ள பதிவுகளை பார்த்தார். நிகழ்நேரத்தில் புதுப்பிக்கப்பட்ட பெரும்பாலான பதிவுகள் மான்ஸ்டர் அலையுடன் தொடர்புடையவை. குறிப்பாக டெத் நைட் தொடர்பான பதிவுகள் மிகப்பெரியதாக இருந்தன. இது பைத்தியக்காரத்தனம். டெத் நைட் தாக்குதல்களை தடுப்பதை பார்த்ததும் அவனுக்கு நடுக்கம் ஏற்பட்டது. ஐயோ, இந்த ஆள் ரொம்பவே பைத்தியம். அதே நேரத்தில் டெத் நைட் வைத்திருந்த கேடயத்தை பார்த்து சரித்திரன் வெடித்து சிரித்தார். என்ன அது? கேடயத்தின் முன் தொங்கவிடப்பட்டிருந்த கவச உடை அவன் கண்ணில் பட்டது. டெத் நைட் மற்றும் ஒரு கேடயத்தின் கலவையானது சிறிதும் பொருந்தவில்லை. இது இன்னும் அதிக அசௌகரியத்தை உருவாக்கியது. உண்மையில் பெரும்பாலான நிகழ்நேர எதிர்வினைகள் டெத் நைட் மற்றும் உடையைப் பற்றியதாக மட்டுமே இருந்தன. எப்படி பார்த்தாலும் அந்த ஆள்தான் அந்த குகையின் தலைவனாக இருக்க வேண்டும், இல்லையா? சரியல்லவா, டைகர்? சரித்திரன் டைகரை பார்த்து பேசினார். அவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு அரக்கன் என்றால் சந்தேகத்திற்கு இடமின்றி அது நிலவரையின் எஜமானன். ஆமா, தான் என்ன சொன்னாலும் எப்போதும் எதிர்வினையாற்றும் டைகர் இப்போது வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தான். டைகர், என்ன ஆச்சு? சரித்திரன் தலையை திருப்பிய போது டைகர் அசையாமல் நின்று அமைதியாக தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை கவனித்தான். டைகர் எதுவும் பேசாமல் சரித்திரனை பார்த்துக் கொண்டிருந்தான். ஏன் என்னை அப்படி முறைக்கிறாய்? என் முகத்தில் ஏதாவது இருக்கிறதா? சரித்திரன் தொடர்ந்து பேசினார். இறுதியாக டைகர் எதிர்வினையாற்றினார். ஏன் என்னை அப்படி முறைக்கிறாய்? என் முகத்தில் ஏதாவது இருக்கிறதா? சரித்திரன் தொடர்ந்து பேசினான். இறுதியாக டைகர் எதிர்வினையாற்றினார். கடந்த காலத்தில் சரித்தேன் டைகர் வார்த்தைகளை புரிந்து கொண்டிருக்க மாட்டான். ஆனால் இப்போது விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தன. குணாதிசயங்கள் தோன்றியவுடன் அவன் அரக்கர்களின் வார்த்தைகளை கேட்கத் தொடங்கினான். ஆமா, நான்தான் மாஸ்டர். சரித்திரனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக டைகர் மீண்டும் பேசினார். இந்த முறை சரித்திரன் தான் பார்த்து கொண்டிருந்த டெத் நைட்டை சுட்டிக்காட்டி பின்னர் தன்னைத்தானே சுட்டிக்காட்டினார். ஆமா, அந்த டெத் நைட் நானா? சரித்திரன் தலையை சாய்த்தபோது அவன் மனதில் ஏதோ மின்னியது. வழியே இல்லை. சரித்திரனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக டைகர் தலையசைத்தார். அது முடியாது, இல்லையா? சரித்திரன் விரைவாக விளையாட்டைத் தொடங்கி ஆஸ்மோஸ் நிலவரையை கிளிக் செய்தான். பைத்தியம்! ஆஸ்மோஸ் நிலவரை காலியாக இருந்தது. மேலும் டெத் நைட் மற்றும் லிச்சின் உருவங்களை கூட அவனால் பார்க்க முடியவில்லை. நிச்சயமாக அவன் எல்லா நிலவரைகளிலும் தேடினார். ஆனால் அவை எங்கும் காணப்படவில்லை. திகைத்துப் போன பார்வையுடன் சரித்திரன் செய்தியை பார்த்தார். கவசம் உடையால் அலங்கரிக்கப்பட்ட கேடயத்துடன் வேட்டைக்காரர்களின் தாக்குதல்களை தடுப்பதை டெத் நைட் கண்டார். கவச உடையின் வடிவமைப்புகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருந்ததால்
அவன் அதை மறுத்துவிட்டான். ஆரம்ப கட்டணமாக ஆடைத் தேர்வு வவுச்சர் கிடைத்தது. சரித்திரன் கவச உடையை தேர்ந்தெடுத்து அதை எலிசாவுக்கு பரிசாக கொடுக்க நினைத்தான. பின்னர் அந்த உடை வெளிவந்ததும் அதை மீண்டும் எலிசாவுக்கு பரிசாக கொடுத்தான். மேலும் அசல் கவச உடையை எலிசா தனது விருப்பப்படி பயன்படுத்த விட்டுவிட்டார். ஆனால் முடிவு இப்படித்தான் மாறியது. இது அபத்தமானது. உடையுடன் பைத்தியக்காரத்தனமான இருப்பை வெளிப்படுத்தும் டெத் நைட்டின் மாஸ்டர் அவராகவே மாறிவிட்டார். அவர்களை மீண்டும் சிறைச்சாலைக்கு கொண்டு வருவதற்கான வழியை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் அவன் இங்கும் அங்கும் திரையை தொட்டார். ஆனால் ஏற்கனவே சிறைச்சாலையை விட்டு வெளியேறியவர்களை வரவழைக்க வழியில்லை. யாராவது அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். தற்போதைய சூழ்நிலையில் அவன் தானே செல்வதைத் தவிர வேறு வழியில்லை. சரித்திரன் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தபோது ஒரு அவசர பணி நடந்துள்ளது. ஒரு எச்சரிக்கை தோன்றியது. ஆஸ்மோவையும் பரதனையும் காப்பாற்றுங்கள். வெகுமதி டஞ்சியன் டெம்டேஷன் ஆப் இல்லுஷன் லொகேஷன் டிரான்ஸ்ஃபர் டிக்கெட். அது ஒரு அவசர பணி. நிலவரை மேலாளர் ஆஸ்மோவையும் அவரது உதவியாளர் வரதனையும் மீட்பதே இதன் உள்ளடக்கம். இப்போதைக்கு டெத் நைட் மற்றும் ஆர்க்லிச் அங்கு இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருப்பினும் தற்போதைய நிலைமை தொடர்ந்தால் அரசாங்கம் கடைசி முயற்சியாக ஒரு வேட்டைக்காரர் அணிதிரட்டல் உத்தரவை பிறப்பிக்கும். அவர்கள் எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தாலும் ஏராளமான வேட்டைக்காரர்கள் விரைந்து வருவதை கையாள்வதற்கும் வரம்புகள் இருந்தன. இறுதியில் அவர்கள் மரணத்தை எதிர்கொள்ள நேரிடும். நிச்சயமாக அந்தச் செயல்பாட்டின் போது மக்கள் காயமடையலாம் அல்லது இறக்க நேரிடலாம். இருப்பினும் இந்த சம்பவம் சரித்திரனுக்கு வாழ்வா சாவா பிரச்சனையாக இருந்தது. நிலைமையை சீக்கிரம் சமாளிப்போம். சரித்திரனின் நிலவரையை பாதுகாக்கும் விலைமதிப்பற்ற சொத்துக்கள் அவை. அது அவரது வாழ்க்கையுடன் கூட நெருக்கமாக பிணைந்த ஒரு நிலவரை. டெத் நைட் மற்றும் ஆர்க்லிச் தோற்கடிக்கப்பட்டால் எலிசா நிர்வகிக்கும் நிலவரையில் ஒரு குறிப்பிடத்தக்க இடைவெளி தோன்றும். எதிர்காலத்தில் அந்த இடைவெளியை நீக்க முடியுமா என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே விரைவாக ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. நிலைமை மோசமடைவதற்கு முன்பு நாம் அவர்களை மீண்டும் கொண்டு வர முடியாதா? சேதத்தை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் இங்கே அதிக சேதத்தை ஏற்படுத்த அனுமதிப்பது அதை மீள முடியாததாக மாற்றிவிடும். ஒரே அதிர்ஷ்டவசமான விஷயம் என்னவென்றால் அவை வேட்டைக்காரர்களுக்கு குறிப்பிடத்தக்க தீங்கு விளைவிக்கவில்லை. மாறாக அவை பாதுகாப்பில் மட்டுமே கவனம் செலுத்தின. அவசர பணியின் சிரமத்தை அளவிடுதல். அவசரகால பணியின் சிரமம் தற்போதைய மாஸ்டர் சரித்திரனின் நிலைக்கு பொருந்தவில்லை. சிரமத்தை சரிசெய்ய அனைத்து காரணகாரியங்களும் தற்காலிகமாக விலக்கப்படும். தீய கடவுளின் கூடு மற்றும் மாயையின் தூண்டுதல் நிலவரைகளுக்கு இடையில் நகரும் பரிமாண போர்ட்டலுக்கான நுழைவு கட்டுப்பாடு நீக்கப்படும். பரிமாண போர்ட்டலின் நுழைவு கட்டுப்பாட்டை நீக்குகிறது. சரித்திரனுக்கு ஒரு ஆசீர்வாதம் போல செய்தி கிடைத்தது. இருப்பினும் அதே தவறை மீண்டும் செய்யும் எண்ணம் அவனுக்கு இல்லை. இறுதியில் இந்த விஷயத்தில் ஆஸ்மோஸ் ஈடுபட்டது இறுதியில் அவரது சொந்த தவறுதான். இனிமேல் எல்லா மான்ஸ்டர் அலைகளையும் நானே நிர்வகிப்பேன். மான்ஸ்டர் அலைகள் ஒருபோதும் சுதந்திரமாக கட்டவிழ்த்து விடப்படக்கூடாது என்பதை அவன் கடினமான முறையில் கற்றுக்கொண்டான். குறைந்தபட்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு விஷயம். இல்லை, டெத் நைட்டும் ஆர்க்லிச்சும் எப்படி வெளியேற முடியும்? இதுவரை காரணகாரிய விளைவைப் பற்றி அவன் தொடர்ந்து கவலைப்பட்டதில்லையா? எனவே டெத் நைட் மற்றும் ஆர்க்லிச் அனுப்பப்பட்டாலும் அவர்களால் நிலவரையை விட்டு வெளியேற முடியாது என்று சரித்திரன் நினைத்தான். அந்த எண்ணம் மிகவும் அப்பாவியாக இருந்தது. என்னுடைய எல்லா புரிதல்களையும் மீறி என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு ஓட்டை கண்டுபிடிக்கப்பட்டதா அல்லது ஏதேனும் மோதல் ஏற்பட்டதா என்பதை அவன் பின்னர் கண்டுபிடிப்பான். இப்போதைக்கு அது அவசியமில்லை. இந்த சம்பவத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்ட சரித்திரன் உடனடியாக எலிசாவுக்கு உத்தரவு பிறப்பித்தார்.
ஆஸ்மோவையும் அந்த 2 முட்டாள்களையும் நிலவறைக்குள் கொண்டு வாருங்கள். நிச்சயமாக ஒரு வலியுறுத்தப்பட்ட மற்றும் முக்கியமான பகுதி இருந்தது. நிச்சயமாக இங்கே இனி எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாதே. அமைதியாக அவர்களைக் காப்பாற்று. என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போது அவன் நம்பக்கூடிய ஒரே நபர் எலிசா மட்டுமே. டைகர். சரித்திரன் டைகர் என்று பெயர். நாமும் வெளியே போகலாம். ஆஸ்மோவை மீட்டு நிலவறைக்குள் கொண்டு வாருங்கள். தன் கடமைகளை செய்து கொண்டிருந்த எலிசா மேலே பார்த்தாள். அவளுடைய எஜமானர் உத்தரவு பிறப்பித்து சிறிது நேரமாகிவிட்டது. இந்தச் செயல்பாட்டில் உயிரிழப்புகளை குறைக்கவும். நான் பெரியவரின் கட்டளையை பின்பற்றுகிறேன். எலிசா தலை குனிந்தாள். இந்த பணி மிகவும் தந்திரமான ஒன்றாக இருந்தது. தோழர்களை மீட்பது இதில் அடங்கும். அவளுடைய எஜமானரின் உத்தரவுகளின்படி அவர்கள் உயிரிழப்புகளை குறைக்க வேண்டியிருந்தது. நிச்சயமாக எந்தவொரு செயலையும் தொடங்குவதற்கு முன் அவர்கள் குறைந்தபட்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியிருந்தது. நிழல். எலிசா பேசிக் கொண்டிருந்தபோது அவளுக்கு பின்னால் ஒரு நிழல் தோன்றியது. இதை எலெனாவிடம் கொடு. கருட இராச்சியத்தின் இளவரசி எலெனா இப்போது எலிசா பக்கத்தில் இருந்தாள். நான் திரும்பி வரும் வரை எல்லா ராஜ்யவாசிகளும் மலைத்தொடருக்குள் நுழைவதை தடை செய் என்று அவளிடம் சொல்லுங்கள். மீறுபவர்கள் அதற்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள். நிழல் தலையசைத்து மறைந்தது. குறைந்தபட்சம் கருட இராச்சியம் வழியாக மலைத்தொடருக்குள் மனிதர்கள் யாரும் நுழைய மாட்டார்கள். மேலும் எலிசாவுக்கு உறுதியாக தெரியாவிட்டாலும் அது ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சனையாக இருக்கவில்லை. அவள் ஷேடோவை எலெனாவுக்கு அனுப்பியிருந்தாள். மேலும் எலும்புக்கூடு மாவீரர்கள் மாறுவேடத்தில் ராஜ்யத்திற்குள் ஊடுருவினர். நிச்சயமாக ராஜ்ய குடியிருப்பாளர்கள் தாங்கள் வெளியேற அனுமதிக்கப்பட்ட பகுதிகளில் மட்டுமே செல்ல முடியும். இந்த வரம்பை கடக்க எலும்புக்கூடு மாவீரர்கள் டீமன் வணிகரிடமிருந்து அதிகாரத்தை கடன் வாங்கினர். ஷேடோ எலிசாவின் சக்தியை ஓரளவு உணர்ந்ததால் அதை சாத்தியமாக்கினார். எலிசா உடனடியாக போத பிரபுவை அழைத்தாள். போத கடவுளே, இனிமேல் உங்கள் படைகளை சேகரிக்கவும். நீங்கள் என்னுடன் வருவீர்கள். நிச்சயமாக காட்டில் ரோந்து செல்ல சில பிரிவுகளை விட்டுவிடுங்கள். கோப்லின் பிரபு எலிசாவின் கட்டளையைப் பெற்று தனது குழுவை விரைவாக கூட்டினார். டென்னிஸ். எலிசா நிலவரையில் சுற்றித் திரிந்த டென்னிஸை அழைத்தாள். ஒரு காலத்தில் அட்வெஞ்சராக இருந்த அவன் இப்போது நிலவரையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டான். அருகிலுள்ள நிலவரைகளுக்குச் சென்று இதை அனைவருக்கும் தெரிவியுங்கள். எலிசாவின் கட்டுப்பாட்டில் 4 நிலவரைகள் இருந்தன. அதற்கு முன்பு இன்னும் பல இருந்தன. ஆனால் அவளுடைய எஜமானர் அவற்றை 4ஆக இணைத்து ஒரு அற்புதமான திறனை வெளிப்படுத்தினார். அனைத்து நிலவரை பாதுகாப்புகளையும் அதிகபட்சமாக உயர்த்துங்கள். இனிமேல் அந்த பகுதிக்குள் நுழையும் எந்தவொரு இருப்பையும் எதிரியாக கருதுங்கள். குறிப்பாக அந்த பகுதி 4இல் நாகாவிற்கு அதிகபட்சமாக பாதுகாப்பை அதிகரிப்பதை அவர் வலியுறுத்தினார். எலிசா உத்தரவு பிறப்பித்தவுடன் நாகர்கள் ஏரியிலிருந்து வெளிப்பட்டு சுற்றுப்புறங்களைக் காக்கத் தொடங்கினர். இந்த அளவிலான தயாரிப்பு எந்த ஊடுருவல்காரர்களையும் தடுக்கும் என்றாலும் எலிசா கடைசி வரை எல்லாவற்றையும் சோதித்தார். நிலவரையின் மையத்தில் உள்ள மையப்பகுதி. அந்த மையத்தை பாதுகாக்கும் இருப்பு அவள் கவனத்தை ஈர்த்தது. ஒரு பெரிய அங்கியில் மூடப்பட்டிருக்கும் ஒரு உயிரினம். சரி, இது எந்த கவலைகளையும் போக்க போதுமானதாக இருக்கும். எலிசா தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். இப்போது அவளுடைய எஜமானர்களின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது. எலிசா தனது பணியிடத்தை காக்கும் எலும்புக்கூடு மாவீரர்களைக் கூட வரவழைத்தாள். சரியான நேரத்தில் போதப்பிரபு அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்தார். அவருக்கு கீழே பற்கள் வரை ஆயுதம் ஏந்திய போதங்கள் அணிவகுத்து நின்றன. எலிசா அந்த காட்சியைப் பார்த்து தலையசைத்தாள். அவர்கள் நிலவரையைச் சுற்றியுள்ள காட்டைக் காக்கும் சாரணர் பிரிவாக இருந்தனர். அரக்கன் வணிகரிடமிருந்து சிறந்த பொருளைப் பெற்றிருந்தனர்.
எடிசா உடனடியாக தனது எஜமானரின் கட்டளையை அழைத்தாள். இப்போது மாஸ்டர் உத்தரவுகளை நிறைவேற்றுவோம். எடிசாவின் சுற்றுப்புறம் வளைந்து ஒரு சிதைந்த இடத்தை வெளிப்படுத்தியது. இது ஒரு பரிமாண போர்ட்டல். மேலும் இது பூமியில் உள்ள டெம்டேஷன் ஆப் இலுஷன் நிலவரையுடன் இணைக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் ஆகும். எடிசாவும் கோப்லின் பிரபுவும் நுழைவாயிலுக்குள் நுழையத் தொடங்கினர். அவர்களைத் தொடர்ந்து எலும்புக்கூடு மாவீரர்களும் கோப்லின்களும் நுழைவாயிலுக்குள் நுழைந்தன.